தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். 2023ஆம் ஆண்டிற்கான வருடாந்த பொருளாதார மீளாய்வு மற்றும் நிதி அறிக்கைகளை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் பொருளாதார அறிக்கை நிதி, பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சரான அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க, திரைசேரியின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன, மத்திய வங்கி அதிகாரிகள் குழுவினர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனர். இதன்போது ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: கடந்த வருடம் நாட்டின் பொருளாதார சுருக்கம் 2.3% காணப்பட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வலுசக்தி துறைக்கான புதிய ஒழுங்குமுறைப்படுத்தல் நிறுவனம் ஒன்றை அறிமுகப்படுத்துவதற்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. வலுசக்தி மின்சக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர சமர்ப்பித்த யோசனைக்கு நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதனால் அது தொடர்பான விடயங்களை ஆராய்ந்து விதந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கும் சட்டங்களை தயாரிப்பதற்கும் வலுசக்தி மின்சக்தி அமைச்சின் செயலாளரின் தலைமையிலான குழு ஒன்றை நியமிப்பதற்காக வலுசக்தி மின்சக்தி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்குவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. மாகாண சபைகள், உள்ளூராட்சி மற்றும் சுற்றாடல் ராஜாங்க அமைச்சர் ஞானக வங்கும்பர இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கும் இடையில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்படி உள்ளூராட்சி நிறுவனங்களில் உள்ள 8400 ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்குவதற்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பின் சில இடங்களில் 14 மணி நேர நீர் விநியோக தடை அமல்படுத்தப்படவுள்ளது. தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கொழும்பு 5, 6, தெகிவளை, கல்கிசை, மொரட்டுவை, ஜெயந்திபுர மற்றும் பெலவத்தி ஆகிய பகுதிகளில் இவ்வாறு நீர் விநியோகம் தடை அமல்படுத்தப்படவுள்ளது. குறித்த பகுதிகளில் இன்று மாலை 5 மணி முதல் நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி வரையான காலப்பகுதியில் இந்த நீர் விநியோக தடை அமலில் இருக்கும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை குறிப்பிட்டுள்ளது. கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தில் இருந்து கண்டி நோக்கி சென்ற ரயில் கொழும்பு கோட்டை ரயில் நிலைய மேடைக்கு மாலை 4:35 மணியளவில் வந்தடைந்த போது ரயில் நிற்கும் முன்னர் ரயிலில் ஏற முற்பட்ட 2 பெண்கள் விபத்துக்குள்ளாகியுள்ளனர். இதனால் இருவரும் பலத்த காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 2 ரயில் பெட்டிகளுக்கு இடையே சிக்கிக்கொண்ட ஒரு பெண் வெளியே வருவதற்கு சிரமப்பட்டதாக கூறப்படுகிறது. யாழ் போதனா வைத்தியசாலையில் கிளிநொச்சியைச் சேர்ந்த உயிரிழந்த இளம்பெண் விவகாரமானது பெரும் சர்ச்சைகளை தோற்றுவித்திருந்தது. யாழ் போதனா வைத்தியசாலையில் அண்மை காலமாக இடம்பெறும் மரணங்கள் பொதுமக்கள் மத்தியில் கேள்வி நிலைகளை தோற்றுவித்துள்ளது. கிளிநொச்சியைச் சேர்ந்த உயிரிழந்த பெண் சுகவீனமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். கணவனை இழந்த குறித்த பெண் ஒரு பிள்ளையின் தாயாவார். இந்நிலையில் சுகயீனமுற்றிருந்த பெண்ணிடம் மருந்து பொருட்களை பணம் கொடுத்து வாங்கி தருமாறு கேட்டதாக கூறப்படுகின்றது. இதனையடுத்து தான் வீடு செல்ல விரும்புவதாக பெண் கூறிய போதும் அவரை வீட்டுக்கு அனுப்பாமல் இருந்ததாக உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். அது மட்டுமல்லாது பாதிக்கப்பட்ட பெண் உயிரிழந்ததை கூட வைத்தியசாலை ஊழியர்கள் மறைத்துள்ளதாக கூறப்படும் நிலையில் அது தொடர்பிலான காலனி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையில் பல பகுதிகளில் இன்று வெப்பநிலை அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்திற்கு மேலும் அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி வடக்கு, வடமத்திய, மேற்கு, சப்ரகமுவ, கிழக்கு, தெற்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் மொனராகலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் மனித உடலால் உணரப்படும் வெப்பம் இவ்வாறு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இவ்வாறான சூழ்நிலையில் போதிய அளவு தண்ணீர் அருந்துதல், முடிந்தவரை நிழலான இடங்களில்
ஓய்வெடுத்தல், பொது வழியில் கடுமையான உழைப்பை குறைத்தல் போன்ற சுகாதார அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட இலங்கை கடற்படையின் 2 லெப்டினன்ட் கமாண்டர்கள் உட்பட 4 பேரை எதிர்வரும் மே மாதம் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர்கள் முல்லேரியாவ போலீசாரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு நேற்று கொழும்பு மேலதிக நீதவான் தரங்க மகவத்த முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதால் சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போலீசார் சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு கோரியுள்ளனர். கிளிநொச்சி முகமாலை பகுதியில் நேற்று கண்ணிவெடி அகற்றலின் போது மனித எச்சங்களுடன் கூடிய ஆடை ஒன்றும் இனங்காணப்பட்டதை அடுத்து சம்பவம் தொடர்பில் பளை போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டனர். கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற நீதவான் இஸ்மாத் எமில் நேற்று காலை சம்பவ இடத்திற்கு சென்று குறித்த மனித எச்சங்கள் மற்றும் மனித எச்சம் இனங்காணப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டனர். தொடர்ந்து குறித்த பகுதியில் கனிவெடி அகற்றும் பணியாளர்கள் மூலம் கனிவெடி அகற்றும் பணியை முன்னெடுக்குமாறும் கிடைக்கப்பெறுகின்ற எச்சங்கள் மற்றும் தடயங்கள் தொடர்பாக பளை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் கவனத்துக்கு கொண்டு செல்லுமாறும் குறிப்பிட்டுள்ளனர். இ-விசா தொடர்பில் விசேட அறிவிப்பு ஒன்றை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் விடுத்துள்ளது. அதன்படி இ-விசா பெற்றுக்கொள்ள குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் www.immigration.government.lk என்ற உத்தியோகபூர்வ இணையதளத்தை மாத்திரமே பயன்படுத்துமாறு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த 17ஆம் தேதி முதல் புதிய விசா நடைமுறை அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் மோசடிகளை தவிர்க்கும் நோக்கில் இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அதன் போலி இணையதளங்கள் மூலம் மக்களை ஏமாற்றி பணம் பறிக்கக்கூடிய அபாயம் காணப்படுவதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெள்ளவாய பகுதியில் 12 வயது மகளையும் அவரது 11 வயது தோழியையும் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் நபரொருவரை வெள்ளவாய போலீசார் கைது செய்துள்ளனர். கிராம மக்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையின் பின்னர் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வெள்ளவாய பகுதியைச் சேர்ந்த 50 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபர் வெள்ளவாய நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படவுள்ளதுடன் வெள்ளவாய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 18 வயதுக்கு குறைந்த ஆண் மற்றும் பெண் பிள்ளைகளின் ஆபாச புகைப்படங்கள் மற்றும் காணொலி காட்சிகளை சமூக ஊடகங்கள் அல்லது இணையதளங்களில் பதிவேற்றுபவர்களை அடையாளம் காண்பதற்காக காவல்துறை விசேட நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்துள்ளது. இந்த வருடத்தின் முதல் 3 மாதங்களில் சிறார்களுடன் தொடர்புடைய புகைப்படங்களை வெளியிட்ட 10 சம்பவங்கள் பதிவாகின. இதன்படி கூகுள் மற்றும் ஏனைய நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கைதானவர்கள் 20 வயதுக்கும் குறைவானவர்கள் என்றும் அவர்கள் 10 வயதுக்கும் குறைவான பாடசாலை செல்லும் மாணவிகளின் ஆபாச புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை இணையதளங்களில் தரவேற்றியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாத்தளை ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தின் நிர்வாகத்தை தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைப்பதற்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதன்படி இந்த விமான நிலையத்தின் நிர்வாகம் இந்தியாவின் ஜவுரியா ஏரோநாட்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திடமும் ரஷ்யாவின் ஏர்போர்ட்ஸ் ஆஃப் ரிஜன்ஸ் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்திடமும் ஒப்படைக்கப்படவுள்ளது. 30 வருட காலத்திற்கு ரஷ்யா இந்தியா கூட்டு முயற்சிக்கு ஒப்படைப்பதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். முன்னதாக கடந்த ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது மத்தளை விமான நிலையத்தை வாங்குவதற்காக விருப்பம் தெரிவிப்பு கடிதங்களை அனுப்ப நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அதற்கமைய மேற்குறிப்பிட்ட 2 நிறுவனங்களுக்கு விமான நிலையத்தின் நிர்வாகத்தை கையளிக்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சகோதரியை பாலியல் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்தி வந்ததுடன் வலுக்கட்டாயமாக பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி வந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சகோதரன் நீதிமன்ற உத்தரவின் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்.
யாழ் நகர் பகுதியை ஆடிய கிராமத்தைச் சேர்ந்த 34 வயதுடைய பெண் ஆவார். தனது பெற்றோர் உயிரிழந்த நிலையில் சகோதரியுடன் வடமராட்சி கிழக்கு பகுதியில் உள்ள ஆதரவற்றோர் இல்லத்தில் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் பெண்ணின் சகோதரி உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் கடந்த ஜனவரி மாதம் குறித்த பெண்ணுக்கு போதைப் பொருட்களை வலுக்கட்டாயமாக நுகர வைத்தும் போதை ஊசிகளை செலுத்தியும் பாலியல் வன்புணர்வுக்கு கும்பலொன்று உட்படுத்தி வந்துள்ளது. பின்னர் கடந்த வாரம் மீண்டும் ஆதரவற்றோர் இல்லத்தில் பெண்ணை கொண்டு சென்று சகோதரன் சேர்த்துள்ளார். இல்லத்தில் பெண்ணின் நடவடிக்கையில் மாற்றங்கள் தென்பட்டதுடன் உடலில் காயங்கள் காணப்பட்டமையால் இல்ல நிர்வாகத்தினரால் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் பெண்ணை சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.